ஸோ இன்றைக்கி வந்து நாம் ஹேக் த பாக்ஸில் இருந்து புக் மிஷினுடைய சொல்யூஷன் வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி தான் லாகின் பண்ணேன் ரொம்ப நாள் கழிச்சு ஹேக் த பாக்ஸ்க்கு. ஸோ யூஐ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் யூஐயே எனக்கு ரொம்ப லைக் ஆகிருந்துச்சு. இந்த யூஐ இன்னும் கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா கெட்டிங் ஸ்டார்டடில் இன்ட்ரொடக்ஷன் டு ஹேக் த பாக்ஸ் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு VPN access, எப்படி ட்ரை ஹேக் மேலே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்களோ ஒரு நியூபிக்கு ஹேக் த பாக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து இங்கே இருக்குது. அண்டு டேஷ்போர்ட் கூட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது ப்ரீவியஸை விட. ப்ரொஃபைல் அண்ட் எவ்ரி திங், ரேங்க், இதோடைய என்ன சொல்கிறது, ஆர்டரிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு இருக்குது, என்னுடைய ஆக்டிவிட்டீஸ், ஸோ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கேன், அண்டு ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓவர்வியூ. ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். இது வந்து பீட்டா வெர்ஷன். ஸோ நீங்கள் வந்து கிளாசிக் வெர்ஷன் போகணுன்னா கீழே வியூ HTB கிளாசிக் இருக்குது, அங்கே வந்து போகலாம். ஸோ இதை வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ டைரெக்டாக நாம் வந்து மிஷினுடைய சொல்யூஷனுக்கு போகலாம். ஸோ மிஷின்ஸ் ஆக்சுவலாக இந்த மிஷினுடைய யூஐ கூட எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த மிஷின் லேபில் ரீசெண்டாக அவங்களே ஒரு சஜஸ்ட் பண்ணுறாங்க, மேபி கம்மிங் சூன், அதாவது இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிற மிஷின் இது. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மிஷின்ஸ் எல்லாம் யூஐ எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ புக் ரிட்டையரிங் மிஷின். ஸோ இன்றைக்கி வந்து புக் மிஷின் வந்து ரிட்டையர் ஆக போகுது. ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோன்னா 4 ரேட்டிங் இருக்குது. யூசர் ஒரு 4K யூசர்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் தான் சால்வ் பண்ணது. கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு, பட் ஒன் ஆஃப் தி குட் மிஷின்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா மிஷினுடைய மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு சினாரியோ ரொம்ப ரொம்ப அதிகமாக ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குது. அண்ட் தென் ஆக்டிவிட்டியில் என்ன இருக்குது, ஆக்டிவிட்டி கூட ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ரீசெண்டாக யார் மிஷினை வந்து ஓன் பண்ணியிருக்காங்க, யூசர் ஃப்ளாக் அண்ட் ரீசெட்ஸ் யாராச்சும் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அண்ட் சேஞ்ச் லாக், அதாவது இந்த பர்டிகுலர் மிஷினை சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஓடே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, ஸோ அதை வச்சு யாருமே ரூட் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்றது காரணத்தால் மேபி அவங்க வந்து அப்டேட் பண்ணலாம் மிஷின்ஸை ஃப்யூச்சரில். ஸோ அதுக்காக சேஞ்ச் லாக் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ரிவ்யூஸ் அண்ட் வாக் த்ரூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த 2 செக்ஷன் வந்து வெறும் VIP மெம்பருக்கு மட்டும்தான். ஓகே, ஸோ ஐபி வந்து 10.10.10.176. ஸோ நீங்கள் வந்து இந்த மிஷினை சால்வ் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லீவ் மிஷின் அப்படின்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜாயின் மிஷின் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு ஜாயின் பண்ண பிறகு தான் உங்களால் வந்து பிங் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏன்னா இது மிஷினே பிங் ஆகலைன்னு. ஸோ ஆக்சுவலாக ஜாயின் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து பிங் பண்ணணும். ஸோ 10.10.10.176 வந்து ஐபி அட்ரஸ். ஸோ நான் எதுக்கு லைவ் வரேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெட் மிஷின் இருக்குது. நான் ரீசெட் கொடுத்தா ரீசெட் ஆகாது, நிறைய பேர் வந்து ஓட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு விஐபி ஃபீச்சராக மட்டும் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோர்ட்ரஸ் பாக்ஸஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து ஓட் பண்ணி தான் ஒரு பர்டிகுலர் மிஷினை வந்து ரீசெட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து இப்போது எல்லா காமன் மிஷின்ஸு பை டிஃபால்ட்டாக ஓட்டிங் பிரகாரம் தான் மிஷினை வந்து ரீசெட் பண்ணுவாங்க. ஸோ 10.10.10.176 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக நான் வந்து Nmap ஃபாஸ்ட் ஸ்கேன் பண்ணுவேன் 10.10.176. ஸோ இதை வந்து ON Nmap ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஃபைலுக்கு சேவ் பண்ணுவேன். நான் ஏற்கனவே ரன் பண்ணிட்டேன். @nmap fast. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சர்வீஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மிஷினுடைய சம்மரி வந்து சொல்ல மறந்துட்டேன். ஒரு டேஷ்போர்டு இருக்கும். அந்த டேஷ்போர்டில் வந்து 2 யூசர்ஸ் இருப்பாங்க, அட்மின் அண்ட் நார்மல் யூசர். அதாவது நாம் சைன் அப் பண்ணியிருப்போம். ஸோ நாம் வந்து ஒரு பர்டிகுலர் அட்மின்க்கு ஒரு மெசேஜ் மாதிரி அனுப்பலாம். ஸோ அந்த மெசேஜை வச்சு அவங்க வந்து ஒரு PDF ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த PDFில் நாம் வந்து ஒரு மலிஷியஸ் பேலோடு, அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் பேலோடை வச்சு நாம் வந்து ஒரு யூசரோடைய SSH கீஸை வந்து அங்கேருந்து ரீட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நாம் வந்து லோ ப்ரிவிலேஜ் யூசரை வந்து அட்டைன் பண்ணுறோம். ஒன்ஸ் அட்டைன் பண்ணிவிட்டு SSH எடுத்த உடனே லாக்ரோட்டேட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான வல்னரபிலிட்டி இருக்குது, அதாவது ரேஸ் கண்டிஷன். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக OS பிளேலிஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த வல்னரபிலிட்டியை வச்சு தான் நான் வந்து ரூட் ப்ரிவிலேஜஸை வந்து அட்டைன் பண்ணுறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து அக்ரெசிவ் ஸ்கேன் கூட ரன் பண்ணுவேன் 10.10.176. ஸோ இதை வந்து ON Nmap full அப்படிங்கிற ஃபைலுக்கு சேவ் பண்ணுவேன். ஸோ Nmap aggressive, Nmap full. ஸோ இங்கே பார்த்தோன்னா
டீட்டெயில்டு ஸ்கேன் ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ போர்ட் SSHல 7.6p1 ரன்னிங்கில் இருக்க HTTP 2.4.29 Ubuntu. ஸோ எந்த ஒரு என்யூமரேஷன் ஸ்கிரிப்ட்ஸு எல்லாமே ரன் இருக்குது, பட் எதுவுமே இல்லை. ஸோ டைரெக்டாக அந்த பர்டிகுலர் வெப்சைட்க்கு போய் பார்க்கலாம். 10.10.10.176 10.10.176. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு சைன்இன் பேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைன்அப் கூட இருக்குது. ஸோ இதோடைய பேஜ் சோர்ஸ் எல்லாமே பார்த்தேன். அதாவது காமன் CMS ஏதாச்சும் ஹோஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை வச்சு ஏதாச்சும் வல்னரபிலிட்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு CMSே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த லாங்குவேஜில் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு வேப்லைசரில் இங்கே வந்து பார்ப்போம். ஸோ இது பார்த்தோன்னா PHP வெப்சைட் இது. as usual Apache and other இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு காமன் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆல்ரெடி சைன்அப் ஃபீச்சர் இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு அக்கௌண்ட்டை வந்து சைன்அப் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் வந்து சிம்பிளாக sample@sample.com sample123 பாஸ்வேர்டு. ஸோ சைன்அப் பண்ணுறேன். சைன்அப் பண்ணியாச்சு. ஸோ sample@sample.com sample123 சைன்இன். CMSனா ஐயோ திடீர்னு கேட்ட உடனே எனக்கு அப்புறமா சொல்கிறேன். மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஏதாவது வருது. கோட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஐம் நாட் ஷுர். மறந்து போச்சு நீ டக்குன்னு கேட்குறதுக்குள்ளே. ஸோ ஹோம் புக்ஸ் இங்கே பார்த்தோன்னா புக்ஸ் இருக்குது, கலெக்ஷன்ஸ் இருக்குது, அண்டு காண்டாக்டர்ஸ் பேஜ் இருக்குது. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே பார்த்தோன்னா டூ அட்ரஸில் admin@book.htb அப்படின்னு இருக்குது. ஸோ நாம் இங்கே கொடுக்குற மெசேஜஸ் எல்லாமே அட்மின்க்கு போகும். ஸோ ஹலோன்னு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து அட்மின்க்கு போயிடுச்சு இந்த மெசேஜ். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் இடத்துல நான் உங்களுக்கு ஒரு டிப் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணணும்னா, இங்கே வந்து நீங்கள் ஒரு கஸ்டம் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட் நான் சும்மா ஒரு அலர்ட் பேலோட வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்கிரிப்ட் அலர்ட் ஸ்கிரிப்ட். ஸோ இதை நான் சென்ட் பண்ணேன்னா அட்மின் வந்து லாகின் ஆனான்னா, சப்போஸ் மெசேஜஸ் எல்லாம் வியூ பண்ணுற ஃபீச்சர் இருந்துச்சுன்னா அவன் பார்த்தான்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி வெரிஃபை பண்ணோன்னா, website.hook அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ webhook.site நினைக்கிறேன். ஆக்சுவலாக நிறைய சர்வீசஸ் இருக்குது, ஆனால் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற சைட் வந்து இது தான். ஸோ பேலோட வந்து நான் வந்து இங்கே எப்படி கொடுப்பேன்னா, ஒரு சிம்பிள் இமேஜ் டேக்கை வந்து கொடுப்பேன். ஸோ இமேஜ். ஸோ நான் இதை பெருசு பண்ணிக்கிறேன், மேபி உங்களுக்கு தெரியலன்னா. ஸோ இமேஜ் இங்கே வந்து சோர்ஸில் வந்து நான் வந்து இந்த வெப் ஹூக்கை வந்து செட் பண்ணிவிடுவேன். ஸோ இதை வந்து காப்பி டு கிளிப் போர்டு, இதை வந்து இங்கே கொடுப்பேன். ஸோ ஒன்ஸ் இதை நான் சென்ட் பண்ணிட்டேன்னா, சப்போஸ் அந்த அட்மின் இன்டர்ஃபேஸில் பர்டிகுலர் சிஸ்டமில் ஜாவாஸ்கிரிப்ட் இல்லைனா HTML டேக்ஸ் எல்லாம் அவங்க சரியாக சானிடைஸ் பண்ணலான்னா என்னுடைய ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது HTML கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிக்வெஸ்ட் வந்து இங்கே வரும். ஸோ இந்த ரிக்வெஸ்ட் வந்து நாம் கேப்சர் பண்ணுறோன்னா மேபி அட்மினோடைய குக்கீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். குக்கியை வச்சு நாம் வந்து லாகின் பண்ணலாம். அது ஒரு சின்ன டிப் தான், ஆனால் இந்த வல்னரபிலிட்டி வந்து இந்த பர்டிகுலர் சிஸ்டமில் இல்லை, சும்மா சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஃபீச்சர் இன்னொன்று பார்த்தோன்னா கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டைட்டில் அண்ட் ஆத்தர் நேம் கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் ஃபைலை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபைல் அப்லோட் டெஸ்டிங்கும் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காண்டாக்டர்ஸ்க்கு போகலாம். ஸோ admin@book.htb. ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நாம் வந்து ஏன் அட்மின் யூசருக்கு லாகின் பண்ணக்கூடாது? ஸோ ஃபஸ்ட்டு நாம் வந்து லாக் அவுட் பண்ணலாம். ஸோ admin@book.htbன்னு இருக்குது. ஸோ இதுக்கு நான் வந்து ஏற்கனவே நிறைய யூசர்ஸை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். admin@book.htb. அதாவது காமன் பாஸ்வேர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அட்மின் பாஸ்வேர்டு அண்டு காமன் டாப் 100 ராக்கி வச்சு ஹைட்ரா வச்சு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தேன், எதுவுமே ஒர்க் ஆகலை. அண்ட் தென் காமன் SQL இன்ஜெக்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ ஒன் ஆஃப் தி ஃபேஸ் ஆஃப் டெஸ்டிங் வந்து, அதாவது காமன் CTFஸில் SQL Truncation அப்படின்னு ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. ஆக்சுவலாக வல்னரபிலிட்டி இல்லை, இது வந்து ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் தான் சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு அட்மின் யூஸராக நான் வந்து இப்போ வந்து சைன்அப் பண்ண போகிறேன். ஸோ admin@book.htb. ஸோ இங்கே நான் வந்து என்னுடைய புது பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் அட்மின். ஸோ சைன்அப் அப்படின்னு கொடுத்தேன்னா யூஸ்வலாக எல்லா வெப்சைட்ஸ்லையும் இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், யூசர் எக்ஸிஸ்ட்ஸ்.
இந்த பர்டிகுலர் யூசர் வந்து ஆல்ரெடி சிஸ்டமில் இருக்குது. ஸோ நம்மளால் சைன் அப் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து பைபாஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து SQL Truncation. ஸோ இதை பற்றி தான் நாம் இப்போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து MySQL ப்ராம்ப்ட்டுக்கு வந்து போகிறேன். ஸோ MySQL ஸோ ஷோ டேட்டாபேஸஸ் ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாபேஸை சூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் டெஸ்டிங் செலக்ட் ஷோ டேபிள்ஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா சாம்பிள் அப்படிங்கிற டேபிள் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாம்பிள். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி 4 வேல்யூஸ் இருக்குது. ஸோ விம் நோட்ஸ். ஸோ SQL Truncation. ஸோ பேசிக்கலாக SQL Truncation எப்போ இருக்கோம்னா ஒரு பர்டிகுலர் டேபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரைப் சாம்பிள். ஸோ இங்கே பார்த்தோம்னா இந்த நேம் ஃபீல்டோடைய டைப் வந்து வேர்கேர், அதோடைய ஸ்பேஸ் வந்து 20 தான். ஸோ 20 கேரக்டர்ஸ்க்கு அதிகமாக நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா MySQL வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ இன்சர்ட் இன்டு சாம்பிள் வேல்யூஸ். ஸோ நான் வந்து 4 சாம்பிள் அப்படின்னு ஃபஸ்ட் இன்சர்ட் பண்ணுறேன் ஜஸ்ட் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன். இன்சர்ட் ஆகிடுச்சு. அதே நான் ஒரு பெரிய வேல்யூ வந்து கொடுக்க போகிறேன். டேட்டா டூ லாங் ஃபார் காலம் நேம். இது எத்தனால் வருதுன்னா அந்த பர்டிகுலர் வேர்கேர் அந்த டேட்டா டைப்புக்கு 20 ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசேபிள் பண்ணோம். இதை டிசேபிள் பண்ணுறதுக்கு ஸோ ஹிஸ்ட்ரியில் நான் வந்து அது ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். செட் வேரியபிள்ஸ். எஸ். ஸோ இந்த செட் SQL மோட் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸில் இந்த வேல்யூஸ் இருக்குது பை டிஃபால்ட்டாக. ஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ் வேரியபிள்ஸ் அப்புறமா அண்ட் நோ இன்ஜின் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இருக்கா. ஸோ முக்கியமான செட்டிங் வந்து ஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ் டேபிள்ஸ். ஸோ எப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வேர்கேர் 20 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த எரர் மெசேஜ் இதனால தான் வருது, ஏன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்குது ரூல்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா டிசேபிள் பண்ணுறோம். ஸோ செட் SQL மோட் நத்திங். நம்ம வந்து எல்லா வேரியபிள்ஸும் எல்லா செட்டிங்ஸும் எடுக்கிறோம். SQL மோட் செட் வேரியபிள் SQL மோட். ஹிஸ்ட்ரியில் இருந்துச்சு, அதுக்குள்ளே தேடுவோம். ஸோ வேரியபிள் இருக்குது. செட் SQL இஸ் ஈக்குவல் டு ஓகே. நான் வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ இப்போ வந்து ஷோ வேரியபிள்ஸ் லைக் SQL மோட். ஸோ இங்கே பார்த்தோம்னா எந்த ஒரு செட்டிங்ஸும் இல்லை இப்போ. ஸோ இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட் இன்டு சாம்பிள் வேல்யூஸ் 6, அதாவது 20 கேரக்டருக்கு மேலே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 1 row அஃபெக்டட். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு நான் சப்ஜெக்ட் போகிறேன். ஸோ பேசிக்கலாக கான்செப்ட் என்னென்னா ஒரு அந்த பர்டிகுலர் செட்டிங்கை வந்து டிசேபிள் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் வந்து கம்மியாக இன்சர்ட் பண்ணலாம். இல்லைனா மேபி நீங்கள் வந்து ஹியூஜ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 20 கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டு மிச்ச கேரக்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடும். அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து ஒன்று வந்து ட்ரங்கேஷன், அதாவது பியாண்ட் அந்த வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து 20 இருக்குது. ஸோ அதை விட நீங்கள் வந்து அதிகமாக வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது வந்து ட்ரங்கேட் ஆகிடும். இன்னொன்று வந்து ஸ்பேஸ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வேல்யூவில் ஏன்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்சர்ட் பண்ணும்போது இந்த ஸ்பேஸுக்கு அப்புறமா இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரங்கேட் பண்ணிவிடும். ஸோ இதை வச்சு தான் நாம் வந்து ஒரு அட்மின் ப்ரிவிலேஜை வந்து அட்டைன் பண்ண போகிறோம். அதாவது அட்மின் அக்கௌண்ட்டை வந்து சைன் அப் பண்ணி லாகின் பண்ண போகிறோம்.
ஸோ இங்கே வந்து போகலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த ரிக்வெஸ்ட்டை வந்து வேர்ப் மூலியமாக கேப்சர் பண்ணிக்கிட்டு ஆல்ரெடி ரிப்பீட்டரில் வந்து போட்டிருக்காங்க, ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரிக்வெஸ்ட். ஸோ சைன் அப் பண்ணுற ரிக்வெஸ்ட் வந்து இது. ஸோ index.phpக்கு நாங்கள் வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ நேம் வந்து admin123ன்னு கொடுத்துருக்கேன். அப்புறமா இமெயில் வந்து அந்த பர்டிகுலர் admin@book.stb. இப்போ பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் 40 இருக்குது. இது ஆக்சுவலாக அண்ட் ஏன்னா யூஆர்எல்லாம் சென்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்கோட் ஆகிருக்கும். ஸோ பேக்கெண்டில் அது வந்து டிகோட் ஆகும். ஸோ நார்மலாக இதை நான் வந்து சென்ட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக index.phpக்கு ரீடைரக்ட் பண்ணுது. ஸோ இதை நான் வந்து ட்ரங்கேஷன் மூலிமா பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இருக்குது. ஸோ பேக்கெண்டில் வந்து 20 கேரக்டர்ஸ் இருக்குது. அதாவது இந்த யூஐயில் போய் பார்த்தோம்னா இந்த இமெயிலோடைய வேலிடேஷன், ஸோ இங்கே பார்த்தோம்னா 20 வேலிடேஷன் இருக்கும். should not be more than 20 characters. ஸோ இதனால தான் நான் வந்து 20 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6 ஸ்பேசஸ் கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன 2 3 4 கேரக்டர்ஸ் கொடுக்குறேன் ட்ரங்கேஷன் ஒர்க் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து சென்ட் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. அதாவது என்னுடைய இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து அக்செப்ட் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணலாம் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு. ஸோ சைன்இன் admin123. ஸோ நிறைய பேர் இன்சர்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் நிறைய ரோஸ் அந்த பர்டிகுலர் இமெயிலோடைய நிறைய ரோஸ் வந்து பாப்புலேட் ஆகும், நிறைய பாஸ்வேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அதனால தான் ரீசெட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து அட்மின் பேனல். ஸோ இன் பேரலல் நாம் வந்து இந்த சாம்பிள் யூசர் அக்கௌண்ட் கூட லாகின் பண்ணலாம். ஸோ sample@sample.com sample123 சைன்இன். ரீசெட் பண்ணிட்டோம். ஸோ அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் இல்லை. ஸோ sample@sample.com sample123 sample123 sample@sample.com sample123 சைன்இன். ஸோ இப்போ வந்து சைன்இன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர் இருக்குது, புக் சப்மிஷன்ஸ். ஸோ இதை நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஒரு சிம்பிள் கேரக்டர்ஸ் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் test123 x123. ஸோ ஒரு டம்மி ஃபைலை வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ cat.jpg ஏதோ ஒரு ஃபைல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபைல் அப்லோட் டெஸ்டிங் கூட ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ரிவர்ஷல்ஸ் லைக் PHP ஆர் ஏதாச்சும் ஒன்று. ஸோ அந்த மெசேஜை வந்து நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா இது வந்து ரிவ்யூவுக்கு அட்மின் வந்து பார்ப்பாரு, அந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் வந்துச்சு. ஸோ அட்மினில் போய் பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மெசேஜ் வந்து எங்கே வந்திருக்குன்னா. ஸோ மெசேஜஸ், ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த நார்மல் யூசர்லேருந்து இங்கே காண்டாக்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த காண்டாக்டர்ஸ் பேஜ் தான் இது, அங்கே அனுப்புகிற மெசேஜ் தான் இங்கே வரும். ஸோ அதனால தான் நான் வந்து ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் பேலோடு வந்து அங்கே போட்டு சென்ட் பண்ணிங்கன்னா அட்மின் வந்து இந்த பேஜ் பார்க்கும்போது இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ட்ரிகர் ஆகி வெப் ஹூக்கில் வந்து உங்களால் ரிக்வெஸ்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ கலெக்ஷன்ஸ்க்கு போய் பார்க்கலாம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் வந்து 2 லிங்க்ஸ் இருக்குது. ஒன்று வந்து யூசர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ். அது வந்து PDF எக்ஸ்போர்ட் வந்து பண்ணலாம். ஸோ அதை வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் வித் கொடுக்குறேன். அதாவது கரண்ட்லி பேக் அண்ட் சிஸ்டமில் இருக்கிற யார் யார் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா அட்மின், டெஸ்ட்டு அண்டு நாம் ரெஜிஸ்டர் பண்ண யூசர் sample.com. அப்புறமா கலெக்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ PDF இவன் நான் ஓப்பன் வித் கொடுக்குறேன். இங்கே பார்த்தோன்னா ஃப்ளவர் அது இதுன்னு இருக்குது. பட் ஸ்டில் நாம் கொடுத்த வேல்யூஸ் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், இல்லைனா இன்னொரு பர்டிகுலர் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவோம். சைபர் பிளாக் ஹோல் டெஸ்ட். ஸோ ப்ரௌஸ் cat.jpg upload. we will evaluate and update the list அப்படின்னு வந்திருக்கு. ஸோ கலெக்ஷன்ஸில் நாம் வந்து ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட் வந்து அப்டேட் ஆகணும். ஸோ இப்போ வந்து அக்சஸ் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் வித்
இங்கே பார்த்தோன்னா சைபர் அண்ட் பிளாக் ஹோல் டெஸ்ட் வந்து இங்கே வந்து வந்திருக்கு. ஸோ பேசிக்கலாக நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன அசம்ஷன், அதாவது நோட் வந்து கொடுக்குறாங்க இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு. ஸோ விம் நோட்ஸ் டாட். ஸோ சாம்பிள் வந்து ஒரு நார்மல் யூசர், அண்ட் அட்மின் வந்து ஒரு அட்மின் ப்ரிவ் யூசர். ஸோ சாம்பிளில் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் நாம் கொடுக்குற வேல்யூ, அதாவது சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு கொடுக்குற வேல்யூ, ஸோ இதை வந்து அட்மினால் பார்க்க முடியும். ஸோ சைபர் பிளாக் ஹோல் பார்க்க முடியும்னு சொல்கிறத விட இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து அவன் வந்து பேக்எண்டில் வந்து ப்ராசஸ் பண்ணுறான். அதாவது பிளெயின் டெக்ஸ்ட், அதாவது இதை வந்து கண்டிப்பாக அவன் வந்து டேட்டா பேஸில் தான் சேவ் பண்ணுவோம். நாம் வந்து கலெக்ஷன்ஸில் சேவ் பண்ணும்போது MySQL DBயில் சேவ் ஆகும். ஸோ இந்த சேவ் ஆகிற வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணி அவன் வந்து ப்ராசஸ் பண்ணுறான். ஐ மீன் சம் PDF கன்வெர்ட்டர் டூல்ஸ், ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு ஒரு பிடிஎஃபை ஜென்ரேட் பண்ணுற ஒரு லைப்ரரிஸை வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ சம் PDF லைப்ரரிஸ். ஸோ இந்த லைப்ரரிஸ் வச்சு தான் அவன் வந்து பிடிஎஃபை ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு வந்து டவுன்லோட் லிங்காக அட்மினில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 மெத்தட்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. ஸோ இது ரீசெண்டாக நிறைய பக் பவுண்டி ரிப்போர்ட்ஸை பார்த்தேன் நான் இது வந்து இந்த மிஷினை சால்வ் பண்ணும்போது. ஸோ ஒன் ஆஃப் தி டெஸ்டிங் வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் பண்ணுறாங்களா இல்லையா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் HTML டெக்ஸ்ட். நான் வந்து சிம்பிளாக ஒரு A டேக் இல்லைனா H1 டேக், ஸோ இட்டாலிக்ஸ் டேக் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ சைபர், ஸோ இந்த டேக் வந்து கொடுத்தான்னா அந்த பிடிஎஃப்பில் இட்டாலிக்ஸில் டெக்ஸ்ட் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, HTML ப்ராசஸிங் நடக்குது, நம்மளால் ஒரு மலிஷியஸ் கோடை வந்து இன்சர்ட் பண்ணலாம் கலெக்ஷன்ஸ் மூலமாக. ஸோ நான் வந்து -i சைபர் அப்படின்னு இன்சர்ட் பண்ணுறேன். அதாவது கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கும், ஜஸ்ட் லைக் இட்டாலிக்ஸ், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சைபர் பிளாக் டெஸ்ட். ஸோ ப்ரௌஸ் cat.jpg ரோட். ஸோ லிஸ்ட்டு வந்து அப்டேட் ஆகட்டும். இப்போ வந்து பார்ப்போம், கலெக்ஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஒன் வித் ஓகே. இங்கே வந்து பார்த்தோன்னா சைபர் பிளாக் ஹோல் வந்து இட்டாலிக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு HTML பேலோடு அங்கே கொடுத்தாலும் அந்த பர்டிகுலர் பேலோடில் வந்து இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸாக இருக்கும், அதாவது ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து HTML கன்ஃபர்மேஷன் வந்தாச்சு, HTML வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம் வந்து ஒரு ஸ்கிரிப்டை இன்ஜெக்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு சிம்பிள் ஸ்கிரிப்ட், document.write. ஸோ document.write சைபர். ஸோ இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா பக்கா நம்மளால் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் பேக்கெண்டில். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை வச்சு உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு உங்களுக்கே தெரியும், ஃபைல்ஸை வந்து ரீட் பண்ணலாம், நிறைய திங்ஸ் பண்ணலாம் ஜாவாஸ்கிரிப்டை வச்சு. ஸோ ஸ்கிரிப்ட் ஓகே கரெக்டாக இருக்கு, செமிகோலன் இல்லை. அப்லோட். ஸோ அட்மின் பேனல் கலெக்ஷன்ஸ். இங்கே பார்த்தோன்னா நம்மளுடைய document.write வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. சைபர் பிளாக் ஓ அப்படின்னு இருக்குது, ப்ரீவியஸாக இட்டாலிக்ஸில் இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்டை வச்சு நாம் வந்து பேக்கெட்டில் இருக்கிற வேல்யூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை வச்சு நிறைய திங்ஸ் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து லோக்கல் ஃபைல் ரீட்ஸ். ஸோ HTB CTFஸில் இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் ரீட்ஸ் வந்து எதுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு காமன் CTF இருந்துச்சுன்னா flag.txt இந்த கரண்ட் டைரக்டரி. ஸோ HTBயில் வந்து நம்மளுக்கு வந்து லாகின் பண்ணுறதுக்கு SSH கீஸ் வந்து தேவை. ஸோ SSH கீஸ் தேவைன்னா நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்து யூசர்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து தேவை. ஸோ யூசர்ஸ் இன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்கும், ETC பாஸ்வேர்டில் கிடைக்கும். ஸோ ETC பாஸ்வேர்டை வந்து ரீட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஒன்ஸ் ETC பாஸ்வேர்ட் மூலயமா ஒரு இந்த பர்டிகுலர் யூசர் வந்து ரிமோட் சிஸ்டமில் இருக்கான்னு தெரிய வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் யூசருடைய ஹோம் டைரக்டரி அந்த பர்டிகுலர் யூசர் .shக்கு போய் ஐடி RSA வந்து எடுக்கலாம். ஸோ இதை வச்சு SSH லாகின் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து இங்கே போடுவோம். ஸோ ஸ்கிரிப்ட்
ஸோ நான் ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு. பெஸ்ட்டு நான் இங்கே ரைட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்கிரிப்ட். ஸோ நான் வந்து ஒரு நியூ XML HTTP ரிக்வெஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ HTTP ரிக்வெஸ்ட் x டாட் download ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். லோட் ஆகும்போது இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இங்கே வந்து this டாட் ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட். ஸோ க்ளோஸ் x டாட் ஓப்பன் கெட் ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு URL வந்து கொடுக்கலாம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிமோட் URL ஜஸ்ட் லைக் SRF வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தேவை, ஒரு லோக்கல் ஃபைலில் வந்து நாம் வந்து ரீட் பண்ணணும். ஸோ etc பாஸ்வேர்டு வந்து ரீட் பண்ணணும். ஸோ x டாட் ஓப்பன் x டாட் சென்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் தான் நான் வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிரிப்ட். ஸோ x டாட் ஓப்பன் x டாட் சென்ட் பண்ண உடனே ஆன்லோடில் அந்த பர்டிகுலர் etc பாஸ்வேர்டுடைய ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் தான் நாம் வந்து அந்த பிடிஎஃப்பில் வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட் வச்சு ரைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து etc பாஸ்வேர்டு வந்து ரைட் பண்ணிக்கிறேன். etc பாஸ்வேர்டு cat.jpg அப்லோட். ஸோ அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் வித் ஓகே. அங்கே வந்து பார்த்தோன்னா ரிமோட் ஃபைலோடைய etc பாஸ்வேர்ட் ஃபைல் வந்து பிடிஎஃப்பில் வந்து வந்திருக்கு. ஸோ இது எதனால் வருதுன்னு நம்ம கண்டிப்பாக பேக் எண்ட் கோடு வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா யூசரில் பின் பேஷ் இருக்குது. அதாவது ஒரு நார்மல் யூசருடைய ஐடி வந்து 1000 ஆரம்பிக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ரீடர் அப்படிங்கிற ஒரு யூசர் வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கான் அந்த ரிமோட் சிஸ்டமில். ஸோ அந்த யூசருடைய SSH ஐடி RSA கீயை தான் நாம் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பேலோட ரீரைட் பண்ணலாம். ஸோ ஹோம் ரீடர் டாட் SSH டைரக்டரியில் ஐடி RSA .sh ID RSA. So browse, upload. ஓகே, இப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. கலெக்ஷன்ஸ் ஓப்பன் வித் ஓகே. இன்னும் அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். அவர் ரிக்வெஸ்ட்டை மறுபடியும் சென்ட் பண்ணுவோம். .sh ID RSA. EF. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோன்னா ஐடி RSA கீ வந்து இருக்குது. ஸோ இதை வச்சு நான் வந்து லாகின் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைல் 43054. ஸோ காப்பி டெம்ப் மொசில்லா 43054. ஸோ இப்போ வந்து இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பாஸ் பண்ணுறதுக்கு அந்த பிடிஎஃப்பை காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஃபார்மேட்டிங் இஷ்யூஸ் வருது. ஸோ அதனால் நான் வந்து பிப் இன்ஸ்டால் PDF to text அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ இந்த லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் வந்து பிடிஎஃப்பில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ பைத்தனுக்கு போகலாம். இந்த பர்டிகுலர் ஸோ இம்போர்ட் PDF to text ஸோ வித் ஓப்பன் என்ன ஃபைல் அது கரண்ட் டைரக்டரியில் 42305. ஸோ இப்போ வந்து read bytes as f. So PDF is equal to PDF to text dot PDF of f.
ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த பிடிஎஃப் டு டெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த பிடிஎஃப் வேரியபிளில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் பேஜ் இன் பிடிஎஃப், ஸோ இது கிட்டபில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த சிம்பிள் கோடை வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் பேஜ், ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த பர்டிகுலர் பிடிஎஃப்ல இந்த டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த பர்டிகுலர் அதாவது பிஎம் கீஸ் வந்து ப்ராப்பராக ஃபார்மேட்டிங்கில் இல்லை, ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இல்லை. அது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி ஆன்லைனில் நிறைய டூல்ஸ் இருக்குது, பிஎம் ஃபார்மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு அந்த பர்டிகுலர் கீஸை வந்து ஃபார்மேட் பண்ணலாம். ஆர் மேனுவலாக நீங்கள் வந்து விம்மில் வந்து எடிட் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரீடர் ஐடிஆர்எஸ்ஏ அப்படின்னு. ஸோ இதை வச்சு நான் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ எஸ்ஹெச் ரீடர் அட் 10.10 176-9 ரீடர் ஐடிஆர்எஸ்ஏ. இங்கே பார்த்தோம்னா ரீடருக்கு லாகின் ஆகிட்டோம். ஸோ ls-l ஏ. ஸோ user.txt இங்கே இருக்கு sh அண்ட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் வந்து பேக்கப்ஸ். ஸோ இதை பற்றி நாம் அப்புறமா வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேக்எண்ட் கோடை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து மேபி உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். அதாவது இந்த SQL ட்ரங்கேட் வல்னரபிலிட்டி அதனால் வந்துச்சு அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ஸ்டப்ஸ். ஸோ இந்த HTML டைரக்டரியில் கோடு இருக்குது. ஸோ அந்த அட்மின் கோடு வந்து இதுக்குள்ளே இருக்குது அண்ட் நார்மல் கோடு வந்து இங்கே இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிபி ஃபைலில் வந்து பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கலாம், catdb.php. ஸோ இங்கே பார்த்தோன்னா MySQL உடைய யூசர் வந்து புக் அட்மின் அண்ட் அவனுடைய பாஸ்வேர்டு வந்து ஐ ஹேட் புக் ரீடிங் அண்ட் டேட்டாபேஸ் வந்து புக். ஸோ ஃபஸ்ட்டு லாகின் பண்ணலாம், மேபி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ MySQL -new புக் அட்மின். ஸோ புக் அட்மின் -h நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு லாகின் பண்ணணும் அண்ட் பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இது. ஸோ ஷோ டேட்டாபேஸ் அங்கேயே நான் சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஷோ டேட்டாபேஸஸ், யூஸ் புக், ஷோ டேபிள்ஸ். இங்கே பார்த்தோம்னா கலெக்ஷன்ஸ், ஃபீட்பேக், மெசேஜஸ் அண்ட் யூசர்ஸ் இருக்கு. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ். ஸோ இங்கே பார்த்தோம்னா அட்மினோடைய ஆக்சுவல் பாஸ்வேர்டு வந்து இங்கே இருக்கு. ஆக்சுவலாக அந்த பாஸ்வேர்டு வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மேபி SU அதாவது ரீடர் யூசருடைய ஒரிஜினல் பாஸ்வேர்டாக இருக்கலாம். ஸோ அதுவும் இல்லை. ஸோ எங்கேயுமே அந்த பாஸ்வேர்டு வந்து யூஸ் ஆகலை. ஸோ அப்படியே விட்டுருவோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா செக்ஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தோன்னா நாம் கொடுக்குற நேம் அண்ட் இமெயில் வந்து இங்கே இருக்கு அண்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேறு என்ன டேபிள் இருந்துச்சு, மெசேஜஸ். ஸோ அதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. குவிட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரங்கேஷன் வல்னரபிலிட்டி தான். ஸோ அது வந்து index.phpயில் இருக்குது சைன்அப் கோடு. ஸோ அதை வந்து கேட் பண்ணுறேன். ஸோ கேட் index.php. ஸோ இங்கே வந்து அந்த சைன்அப் பட்டன் இருக்குது. ஸோ சைன்அப் பட்டன் இங்கே இருக்குது அண்ட் இங்கே பார்த்தோன்னா இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து அக்செப்ட் பண்ணுது. அண்ட் போஸ்ட் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபைலுக்கு தான் அவங்க வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய ஹேண்ட்லிங் கோடு வந்து இங்கே தான் இருக்கும், PHP சர்வர் கோட். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஆரம்பத்தில் PHP கோடு இருக்குது. ஸோ செஷனை வந்து செக் பண்ணுறான், ரிக்வெஸ்ட் மெத்தட் போஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா. இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் இமெயில் ஃப்ரம் யூசர்ஸ், அதாவது எக்ஸிஸ்டிங் இமெயில்ஸை வந்து இங்கே தான் அவன் செக் பண்ணுறான். அதாவது admin@book.htbன்னு கொடுக்கும்போது எக்ஸிஸ்டிங் யூசர் இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் மெசேஜ் வரும், யூசர் எக்ஸிஸ்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே சைன்அப் பண்ணும்போது, அதாவது ட்ரங்கேஷன் இல்லாமல் நான் வந்து சைன்அப் பண்ணேன்னா யூசர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. இங்கே பார்த்தோன்னா யூசர் எக்ஸிஸ்ட். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா அவன் இங்கே வந்து செக் பண்ணுறான். அண்ட் தென் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் இன்டூ யூசர் வேல்யூஸ். ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறான். ஸோ இங்கேருந்து கண்ட்ரோல் வந்து PHP கோட்லேருந்து MySQLக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ MySQL அந்த பர்டிகுலர் செட்டிங் வந்து டிசேபிளில் இருக்குது. ஸோ அதனால் ஸ்பேசஸ் அண்ட் அதுக்கப்புறமா வர எல்லா கேரக்டர்ஸும் ட்ரங்கேட் ஆகி ஆக்சுவல் அட்மின் இமெயிலுக்கு நம்மளுடைய அப்டேட்டட் பாஸ்வேர்டு வந்து இன்சர்ட் ஆகுது.
ஸோ இப்படி தான் இந்த பர்டிகுலர் கோடு வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இருக்குன்னு நினைக்கிறாங்க. செட்டிங்ஸ் இல்லை, இண்டெக்ஸ் இல்லை, ஃபீட்பேக்கும் இல்லை, டவுன்லோடும் இல்லை, கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த collections.phpயில் தான் நாம் வந்து நம்மளுடைய பேலோடு வந்து சென்ட் பண்ணோம். அதாவது JS கோட், அதாவது ஃபைல் ரீடிங் கோடை வந்து collections.php வழியாக டேட்டாபேஸில் இன்சர்ட் ஆயிருக்கு. ஆனால் ஆக்சுவல் வல்னரபிலிட்டி வந்து அட்மினில் அந்த பர்டிகுலர் கோடில் எங்கேயாச்சும் பண்ணுறானான்னு பார்ப்போம். ஸோ நான் அங்கேருந்து தான் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக், ஹோம், இண்டெக்ஸ், மெசேஜஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா collections.php இருக்கு. ஸோ cat collections.php. ஸோ மேலே போய் பார்ப்போம். ஸோ இங்கே தான் இருக்குது அந்த பர்டிகுலர் PDF ஜென்ரேஷன் கோட். ஸோ டிபி செக் பண்ணுறான் அண்ட் இமெயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறான், கரண்ட் லாக்டின் யூசர்ஸ். அண்ட் என்ன செலக்ட் பண்ணுறான்னா நேம் அண்ட் இமெயில் ஃப்ரம் யூசர்ஸ். ஸோ அந்த PDF யூசர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூசர்ஸ் ஆஃப் PDF. ஸோ நாம் வந்து கலெக்ஷன்ஸில் தான் நாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ கலெக்ஷனில் போய் பார்ப்போம். ஸோ கலெக்ஷன் கோடுக்கு போவோம். எங்கே பார்த்தோன்னா எலிஃபில் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ செலக்ட் நேம் ஆத்தர் லிங்க் ஃப்ரம் கலெக்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து அவன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறான், ரிசல்ட்டை வந்து ஃபெச் பண்ணுறான், அதாவது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கலெக்ஷன்ஸில் இருந்து. அண்ட் டைனாமிக்காக அவன் வந்து கண்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறான். அந்த H2 அந்த பிடிஎஃபோடைய கண்டென்ட், அந்த ஹெடர் எல்லாம் இங்கே வந்து செக் பண்ணுறான். அண்ட் 1 by 1 அவன் வந்து கண்டென்ட் வேரியபிளில் வந்து ஆட் பண்ணுறான். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரிசல்ட்டை வந்து அவன் வந்து கன்கேட் பண்ணுறான். இந்த பர்டிகுலர் ரிசல்ட், அதாவது நாம் போட்ட டேட்டாபேஸில் இருக்கிற பேலோட். ஸோ கண்டென்ட் அண்ட் எகெயின் அந்த பர்டிகுலர் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் லிங்க் அண்ட் ரோ ஆஃப் நேம், நாம் கொடுக்குற எல்லா வேல்யூஸும் இந்த ரிசல்ட் வேரியபிளில் இந்த ஃபெச் பண்ணி வைல் லூப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான். ஸோ அதனால தான் நம்மளுடைய ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது எப்போவுமே அந்த பர்டிகுலர் டேட்டாவோடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே எஸ்கேப் பண்ணணும். ஸோ ஸ்கிரிப்ட் டேக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அது வந்து இங்கே வந்து பண்ணல. ஸோ அதனால தான் அந்த வல்னரபிலிட்டி வந்து இருக்குது. அண்ட் அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த கண்டென்ட் வந்து ஒரு ஃபைல் நேமாக சேவ் பண்ணுறான். admin@export இந்த லொக்கேஷனில் அவன் வந்து சேவ் பண்ணுறான். சேவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸெக் கால் வந்து கூப்பிட்றான். ஸோ அந்த எக்ஸெக் வந்து HTML-PDF. ஸோ HTML-PDF வந்து ஒரு பைனரி. ஸோ இந்த HTML-PDF வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் ரைட் பண்ண பைனரி. அது Node.js லைப்ரரி இருக்குது. ஸோ பேசிக்கலாக இது வந்து ஒரு HTML டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு PDF டாக்குமெண்ட் அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் HTML டாக்குமெண்ட்டில் நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் பேலோட போட்டதால் அது எல்லாமே ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு முழுக்க காரணம் வந்து HTML-PDFன்னு சொல்ல முடியாது, நாம் வந்து எஸ்கேப் பண்ணல. ஸோ இப்படி தான் நம்மளுடைய கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு பேக்கெண்டில். அதனால தான் ஃபைல்ஸ் வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து பண்ணலாம். ஸோ நான் வந்து நிறைய, அதாவது லினக்ஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டண்ட்டான பேக்கப்ஸ் ஃபோல்டர் வந்துருக்கு. ஸோ பேக்கப்ஸ் இங்கே வந்து பார்த்தோன்னா access.log இருக்குது. ஸோ சம்திங் லாகை வச்சு ஏதோ பண்ணுறாங்க அவங்க. ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து லினக்ஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஃபுட் ஹோல்டும் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து PSPy அப்படிங்கிற டூல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ PSPy வச்சு ரிமோட் சிஸ்டம் இல்லை, இந்த பர்டிகுலர் லோக்கல் சிஸ்டமில் எந்தெந்த ப்ராசஸ் ரியல் டைமில் ரன்னிங்கில் இருக்குது, அதாவது ரூட் ப்ரிவிலேஜஸில் எந்தெந்த ப்ராசஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது, ஆர் நம்மளுக்கு தெரியாத ப்ராசஸ், நம்மளால் பார்க்க முடியாத ப்ராசஸ் வந்து PSPy வச்சு பார்க்கலாம். ஸோ cd var www.html. ஸோ இங்கே நான் ஏற்கனவே PSPy வந்து சேவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ lspspy ஓகே இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ பைத்தன் cd var www.html python -m simple http server 8888. ஸோ cd டெம்புக்கு போகலாம். ஸோ duplicate http 10.10 14.47 8888 PSPy 32. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 64-bit மிஷின். ஸோ நோ ப்ராப்ளம். 64 பைனரி வேரியண்ட் கூட இருக்குது.
கிட்டப்பில் நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். ஸோ இதை வந்து chmod +x pspy32 இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ pspy வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா யூஐடி இருக்குது. ஸோ இந்த யூஐடி வந்து 0னா இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ மேபி ஒரு அன்யூஷுவல் ப்ராசஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்து ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாமான்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா இந்த யூஐடி 0ல் Logrotate அப்படிங்கிற ஒரு பைனரி வந்து இது வந்து ஒரு அன்யூஷுவலாக இருக்குது. ஸோ இந்த Logrotate வந்து என்ன பண்ணேன்னா ரூட்டில் இருக்கிற ஒரு கான்ஃபிக் ஃபைல் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பின் sh வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த கட்டத்தில் நான் வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. கடைசியில் இது வந்து இந்த Logrotate வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ Logrotate பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க லினக்ஸ் சிஸ்டம்ஸில் வேர் லாக் டைரக்டரி இருக்கு. ஸோ அந்தந்த பர்டிகுலர் சிஸ்டமில் அந்தந்த பர்டிகுலர் லாகிங் ஃபீச்சர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த லாக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸில் ஆர் மினி லைவ் சிஸ்டம்ஸ்லலாம் ரியல் டைமில் லாக் வந்து ரொம்ப பிக்காக ஜென்ரேட் ஆனா இருக்கும். ஸோ இதை வந்து எப்போவுமே நாம் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வேறு ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனுக்கு நாம் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் அதாவது கம்ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான். லாக் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து Logrotate வந்து ஒரு எக்ஸலண்ட்டான டூல் இது. ஸோ Logrotate வச்சு எக்ஸிஸ்டிங் லாகில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சைஸுக்கு மேலே க்ரோ ஆச்சுன்னா அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதுதான் Logrotate. ஸோ இந்த Logrotate வந்து ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு. ஸோ Logrotate எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ Logroten அப்படின்னு ஒரு GitHubல இருக்குது. ஸோ இங்கே போய்ட்டு இந்த பர்டிகுலர் பைனரியை கம்பைல் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த Logrotate பைனரி வந்து ls etc Logrotate logrotate.config இருக்குது அண்ட் logrotate.d. ஸோ இங்கே வந்து காமன் சர்வீசஸோடைய லாக் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் வந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்பாச்சி இருக்குது. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் Logrotate பற்றி. ஸோ கேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அப்பாச்சியோடைய லாக் லொக்கேஷன் வந்து எங்கே, ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த லாக்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அண்டு கம்ப்ரெஸ் பண்ணணும், டிலே கம்ப்ரெஸ். ஸோ இது வந்து ஒரு கான்ஃபிக் ஃபைல். ஸோ இந்த கான்ஃபிக் ஃபைலை வச்சு தான் Logrotate வந்து லாக்ஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. அது வந்து ரேசிங் கண்டிஷன் ஆனால் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு காமன் ரிசோர்ஸ் இருக்குது. மல்டிபிள் ப்ராசஸ் அட் அ டைமில் அதை வந்து ஆக்சஸ் பண்ணால் இது வந்து ஒரு ரேசிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து பைனரி லெவலில் வேறு டெஃபினேஷன் இருக்கும் அண்டு அப்ளிகேஷன் லெவலில் வேறு டெஃபினேஷன் இருக்குது. நான் வந்து ஓஎஸ்ஃபில் வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்கு ஒரு 3 ப்ரீரெக்விசிட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இந்த Logrotate வந்து ரூட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது ரூட் எக்ஸிக்யூஷனில் வந்து இருக்கணும். ஆமாம், நம்ம PSPY வச்சு வந்து பார்த்தோம். யூஐடி வந்து 0ல் இருக்குது. ஸோ 0ல் தான் இந்த Logrotate வந்து ரன்னிங்கில் இருக்குது. அண்டு லாக் பாத் வந்து கண்ட்ரோல்டு பை தி அட்டாக்கர். ஆமாம், கண்ட்ரோல் லாக் பாத் வந்து நம்மளுடைய லொக்கேஷனில் தான் இருக்குது. அதாவது ரீடர் லொக்கேஷன், பேக்கப்ஸ், சிடி பேக்கப்ஸ். ஸோ இந்த லொக்கேஷனில் ஒரு ஆக்சஸ் லாக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டரி லொக்கேஷன் தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனி ஆப்ஷன் தட் கிரியேட்ஸ் ஃபைல்ஸ் இஸ் செட் டு தி Logrotate கான்ஃபிகரேஷன். ஸோ Logrotate கான்ஃபிகரேஷன் பற்றி நான் இப்போ தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ப்ரீ கண்டிஷன் மெட்டாச்சுன்னா நம்மளால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோன். ஸோ cd temp git clone logroten.git. ஸோ cd logroten. ஸோ cd temp logroten. ஸோ இதை வந்து கம்பைல் பண்ணலாம். ஸோ gc logroten.c -o logroten. ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ cd temp wget Logroten. ஸோ பைத்தன். ஸோ Logroten எடுத்தாச்சு.
ஸோ இப்போ வந்து பேக்கப்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ cd backups, copy temp logrotate to backups. ஸோ இதோடைய ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன எடுத்துக்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணலாம். ஸோ chmod logrotate sx, ஸோ logrotate help. இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு பேலோட் ஃபைலை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் பேலோட் ஃபைலில் நம்மளுடைய கமாண்ட் எக்ஸிக்யூஷன் ஏதாச்சும் கமாண்ட் கொடுக்கலாம். இது வந்து ரூட் ப்ரிலேசஸில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே வந்து -t ஆப்ஷனுக்கு அப்சல்யூட் பாத் டு தி டார்கெட் டைரக்டரி. ஸோ லாக் இருக்கிற ஃபைல் லொக்கேஷனுடைய அப்சல்யூட் பாத் வந்து இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நான் வந்து பேலோட் ஃபைலை வந்து இப்போ வந்து கொடுக்குறேன். ஸோ பேலோட். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரூட்டோடைய SH கீஸை வந்து காப்பி பண்ணிடலாம். ஸோ பின் காப்பி. ஸோ அப்சல்யூட் பாத் கொடுங்க பைனரியோடையது. ஸோ root .sh id RSA. ஸோ இது வந்து ஒரு அசம்ஷன் தான், இந்த கீஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து நாம் வந்து temp sh அப்படின்னு sh வேணால் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. xyz அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்து சேவ் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து அதோடைய ப்ரிவிலேஜஸை வந்து 177 பண்ணோம், இல்லைன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ bin chmod 177 temp xyz. ஓகே, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ logrotate -p பேலோட் ஃபைல் அண்ட் -t வந்து டார்கெட் ஃபைல். இது வந்து அப்சல்யூட் பாத் கொடுக்கணும். ஸோ ஹோம் reader and backups. Okay, so logrotate -p backups -d debug பண்ணி பார்ப்போம். log ஃபைல் கொடுக்கணும். access.log -d debug. syntax போய் பார்ப்போம். logrotate -p t யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை. ஸோ ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் log ஃபைல். ஸோ டீபக்கில் ரன் பண்ணுவோம். ஓகே, ரன்னிங்கில் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த லாக் ஃபைலில் வந்து, அதாவது இந்த logrotate வந்து இந்த ஆக்சஸ் லாகை வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணோன்னா ஒரு சேஞ்ச் இருக்கணும் அந்த பர்டிகுலர் ஆக்சஸ் லாகில். ஸோ லாகில் வந்து எப்போ சேஞ்ச் இருக்கோ அப்போ தான் logrotate வந்து அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து கம்ப்ரெஷன் எல்லாம் பண்ணும். ஸோ அதை பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் இன்னொரு SH லாகின் வந்து எடுக்கிறேன். cd HTB. ஓகே, ஸோ cd backups. ஸோ இங்கே வந்து நான் வந்து அந்த ஆக்சஸ் லாகில் ஒரு சின்ன வேல்யூ வந்து அப்டேட் பண்ண போகிறேன். கண்டுக்காதீங்க. ஸோ access.log. ஸோ நான் வந்து வேல்யூ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஓகே ட்ரிகர் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டன் அப்படின்னு மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய பேலோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ டெம்ப்புக்கு போய் பார்க்கலாம். ஸோ ls temp. இங்கே பார்த்தீங்கன்னா xyz வந்துருக்கு. ஸோ cat temp xyz. ஸோ ரூட்டோடைய ப்ரைவேட் கீஸ். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். முக்கியமாக இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரூட் லாகின் பண்ணி எடுத்தால் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ரூட் எடுத்தாச்சுன்னு வீடியோவில் வந்து எஸ்கேப் ஆகாதீங்க. மேபி உங்களுக்கு கற்றுக்கணுன்னா இருங்க, இல்லைன்னா கிளம்புங்க. ஸோ எக்ஸிட்
நான் ஏற்கனவே அதை நான் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்ஹெச் ரூட் ஐடிஆர்எஸ்ஏ. ஸோ இப்படி தான் ரூட் ப்ரிவிலேஜஸ் வந்து அட்டைன் பண்ண முடியாது. ஸோ ரூட்டோடைய லொக்கேஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ls-l. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து root.txt. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், Logrotate வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலை வச்சு தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் தான் இது log.config. ஸோ இந்த log.config வந்து பார்க்கலாம். ஸோ இந்த log.configல வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரீடர் பேக்கப்ஸ் இந்த access.log டெய்லி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ டெய்லி இதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும். ரொட்டேட் அண்ட் நாட் இஃப் எம்டி. ஸோ எம்டியாக இல்லைன்னா, அதாவது அதனால தான் நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ண உடனே நான் வந்து எக்கோ பண்ணேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஸோ இந்த பர்டிகுலர் கண்டிஷன் வந்து மீட் ஆகல. ஸோ அதனால தான் Logrotate வந்து ட்ரிகர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, சைஸ் 1K. 1Kக்கு மேலே இருந்தால் ஸோ இந்த access log config வந்து Logrotate வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, log.sh இருக்குது. ஸோ இந்த log.shல தான் இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் has been Logrotate root log.config. ஸோ இந்த கான்ஃபிகை வச்சு தான் அவன் வந்து Logrotate வந்து ரன் பண்ணுறான். ஸோ அது வந்து log.shல இருக்கு. அண்ட் அவன் வந்து இந்த cron root வந்து செட் பண்ணியிருக்கான். ஐ மீன் cron ஜாபில் வந்து போட்டு விட்ருக்கான். அந்த cron ஜாபோடைய கான்ஃபிகை வந்து நான் வந்து பார்க்கலாம். ஸோ cron root. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு sh ஸ்பான் பண்ணுற லோக்கல் ஹோஸ்ட்டில் ஸ்பான் பண்ணி எக்ஸ்பெக்ட் எண்ட் ஆஃப் ஃபைல் எக்ஸிட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து clean.sh இருக்குது. clean.shல என்ன பண்ணுற, delete from users where email is equal to and password. அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இமெயில் வந்து இந்த பர்டிகுலர் இமெயில் இல்லைன்னா அதை வந்து டிலீட் பண்ணலாம். ஏன்னா ஜங்கான வேல்யூஸ் நிறைய பேர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து டிலீட் பண்ணுறான். அண்ட் வேறு என்ன இருக்கா, cat clean.sh cat clean backup. reset.sh. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைல் ட்ரூவில் லாக் எஸ்ஹெச் வந்து எவ்ரி 5 செகண்ட்ஸ் வந்து ரன் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கப்ஸ் 2 அப்படிங்கிற டைரக்டரி இருந்துச்சுன்னா அவன் வந்து ஜஸ்ட் பேக்கப் எடுக்கிறான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் ஸ்லீப் பண்ணிவிட்டு அந்த ஹோம் ரீடர் பேக்கப்ஸை வந்து டிலீட் பண்ணுறான். அண்ட் பேக்கப்ஸ் 2 வந்து பேக்கப்ஸாக மாற்றுறான். ஏன்னா நிறைய பேர் வந்து HTB வந்து அந்த பர்டிகுலர் ஃபைலில் போய் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய திருமூலங்கள் நிறைய ட்ரை அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து எவ்ரி செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி அண்ட் ஒரு சிம்பிள் access log வந்து பாப்புலேட் பண்ணுறான். ஸோ இந்த பர்டிகுலர் access log வந்து access.logல வந்து போடுறான். அண்ட் கடைசியாக அதை வந்து ரீடருக்கு வந்து ch1 பண்ணிவிட்டு அதை வந்து டிலீட் பண்ணுறான். ஐ மீன் access logஐ தவிர்த்து .astic அதாவது .123 ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி தான் அவன் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கான். cron ஜாபில் Logrotate கான்ஃபிகரேஷன் ஃபைலை வச்சு அவன் வந்து ரெகுலராக இந்த access log வந்து க்ரியேட் பண்ணுறான். ஸோ அதை வச்சு நாம் வந்து ரேசிங் கண்டிஷன் மூலமாக ஒரு பேலோடு வச்சு நாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ரூட் ப்ரிவிலேஜஸ் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கே புதுசாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. Logrotate பற்றி நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை. ஓகே, ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நான் வந்து எக்ஸிட் பண்ணுறேன்.